அட, கந்தனை அழகுபடுத்தி பார்க்கும் கந்தர் அலங்காரம். இன்று நாம் முதலில் கேட்கப் போவது 104வது பாடல். செங்கேள் அடுத்த சினவடி வேலுன் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதும மலர் கொங்கே தரளச் சொரியுஞ் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தெதிர் நிற்பனே. இதற்கான பொருள்: செந்நிறம் பொருந்திய சின வடிவேலும் திருமுகமும் இரு பக்கங்களில் நிறைந்துள்ள பன்னிரு தோளும் தாமரை மலர் முத்தினையும் மனத்தினையும் சொரியும் செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள குமரனே என்று நான் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிரே நிற்பானே என அருணகிரிநாதர் சொல்கிறார். அடுத்தது 105வது பாடல். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்துன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்தருளாய் வாவித் தடவயல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவர் கொடியுடையானே அமர சிகாமணியே. குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள திருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடியோனே அமர சிகாமணியே, உயிருக்கு கேடு வரும் வழியை ஆராய்ந்த உன் அருள் பதங்களை சேவிக்க என்றும் நினைக்கின்றேனில்லை. என்னுடைய வினை தீர்த்து அருள வேண்டும் என அருணகிரிநாதர் முருகனை வேண்டுகிறார். அடுத்தது 106வது பாடல். கொள்ளித்தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தன் தெள்ளி கொழிக்கும் கடற்செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே. இதற்கான விளக்கம்: ஒரு கோடி முத்துக்கள் தெளித்து கொழித்து வரும் திருச்செந்தூர் கடற்கரையில் விளங்கும் வீரனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே, இருதலை கொள்ளிக்கட்டையில் அகப்பட்ட எறும்பினை போல் குலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒழித்தருளாய். கந்தா வேலவா போற்றி போற்றி.